காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் இந்திய இளைஞர்களுக்கு பெரும் தீங்கினை விளைவித்து வந்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் குறிச்சியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் அன்புமணி ராமதாஸ். H1B நுழைவு சீட்டு கட்டணத்தை 88 லட்சமாக உயர்த்தி அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்தியர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல். இந்தியாவில் பலவீனமான பிரதமர் இருப்பதாக H1B நுழைவு சீட்டு கட்டணத்தை ட்ரம்ப் உயர்த்தியதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். எதுவாக இருந்தாலும் கூகுள் AI-யிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்ற மெத்தனம் கூடாது என மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். நீலகிரி, ஈரோடு, தேனி, தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூசைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது முதலீடு ஈர்க்கவா, முதலீடு செய்யவா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் அரசக்குப்பம் கிராமத்தில் கல்குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். பாஜகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலும் தமிழகத்திற்கு பல திட்டங்களை பிரதமர் கொடுப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு.